விட மிகப்பெரிய கொடுமையை இதே ரஷ்யா, இன்றைக்கு கம்யூனிஸ்டுகாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு ரொம்ப நண்பர்கள் மூலம் காட்டிக் கொள்கிறார்கள். இதே ரஷ்யா என்ன செய்தது தெரியுமா? காபூலினுடைய பள்ளிவாசல்களிலே குழுமி இருந்த மக்களை விரட்டி அடித்தார்கள். அவர்கள் கிராமங்களுக்கு ஓடினார்கள். கிராமத்து மக்களை எல்லாம் ஒரு கலனியிலே ஒன்றாக சேர்த்தார்கள். சேர்த்து வைத்துவிட்டு சொன்னார்கள், நீங்கள் இறைவனை இல்லை என்று சொல்லிவிடுங்கள், கம்யூனிசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். கம்யூனிசத்தை ஏற்றால் உயிர் பிச்சை தருகிறோம், உங்களை விட்டு விடுகிறோம், உங்கள் நாட்டுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம், ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை புறக்கணிக்க வேண்டும், நாங்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் கேட்கவில்லை. நாங்கள் என்ன ஆனாலும் அழிந்தாலும் ஈமானை விட்டு வெளியே வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கலனிகளிலே புல்டேசரை கொண்டு அவர்களை ஏற்றினார்கள். ஏற்றிவிட்டு அங்கே இருந்த ரஷ்ய தளபதியிடம் சொன்னார்களாம், உருளைக்கிழங்குகளை இனிமே நீ உரம் இங்கே பயிரிடு, மனித உரங்கள் போட்டிருக்கிறோம், நன்றாக தலைக்கும் என்று. ஆனாலும் ஈமானை இழக்காமல் 10 ஆண்டுகள் தாக்கு பிடித்தார்கள். ஒரு வல்லரசை, இந்த உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை, சகோதரர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா, ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா. எங்கேயாவது நேரே மோதி இருக்கானான்னு கேட்டா இல்ல. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை ஏற்படுத்தி இவன் ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவன் ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் இவர்கள் எங்கேயும் மோதியதே இல்லை. முஸ்லிம்களோடு மோதினார்கள். ஆப்கானிஸ்தானிலே அவர்கள் 1989 தோல்வியடைந்து வெளியே வந்தார்கள். முஸ்லிம் குழந்தைகள் சேரை வாரி ரஷ்ய வீரர்களுடைய முகங்களிலே வீசின. தடயம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசை வீழ்த்தியவர்கள் அந்த வல்லரசுக்கு எதிராக மார்த்தண்டு கட்டிக் கொண்டிருந்த அமெரிக்கர்கள் அல்ல, முஸ்லீம்கள், ஒன்றுமில்லாத முஸ்லீம்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கத்தியையும் கல்லையும் நம்பியே சண்டையிட்ட முஸ்லீம்கள், காய்ந்த ரொட்டி துண்டுகளை உண்டே சண்டையிட்ட முஸ்லீம்கள் இந்த உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை ஒன்றை வீழ்த்தினார்கள். அது மட்டுமா? 1989 வரலாற்று பின்னணியை நீங்கள் கொஞ்சம் திருப்பி பாருங்கள். கம்யூனிச கொள்கை ஹங்கேரியிலே விழுந்தது. ஹங்கேரிக்காரன் போய் அவன் கம்யூனிசம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அதே ஆண்டில் ஈஸ்ட் ஜெர்மனியிலே கம்யூனிச கொள்கை விழுந்தது. ஈஸ்ட் ஜெர்மனிக்கும் வெஸ்ட் ஜெர்மனிக்கும் இடையிலே இருந்த பெர்லின் வால் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர் உடைக்கப்பட்டது. 2 ஜெர்மனியும் ஒன்னா சேர்ந்து கம்யூனிசத்துக்கு டாட்டா காட்டிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து கேபிட்டலிசத்துக்கு போனான். அது மட்டுமா? ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் என்று இருந்ததே, அந்த ரஷ்யா என்ன ஆச்சுது? காமன்வெல்த் ஆஃப் ரஷ்யான்னு மாறிச்சு. 6 நாடுகள் அதில் இருந்து பிரிந்து வந்தன. அத்தனையும் முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்த நாடு. அந்த தாஜிகிஸ்தான் போன்ற நாடுகள், உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகள் அதில் இருந்து பிரிந்து வந்தன. ரஷ்யா சுக்கு நூறாக ஆனது. கொள்கை ரீதியாக மட்டும் விழவில்லை, நிலப்பரப்பிலும் அது பாதியை இழந்தது. இன்றைக்கும் அதே கவுகாஸ் பகுதியில் உள்ள மக்களும் செச்சனிய பகுதியில் உள்ள மக்களும் இந்த ரஷ்யாவினோட ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றை நீங்கள் வரையிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வல்லரசை வீழ்த்தியது நாம் தான், வேறு யாரும் அல்ல. அநியாயங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். 2001 நான் இதே போன்ற மேடைகளிலே நிறைய சொல்லியிருக்கிறேன். 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டன. தாக்கியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, நாங்கள் அப்பொழுதே சொன்னோம். ஆனா மக்கள் எல்லாம் இப்பொழுது ஒத்துக்கொள்கிறார்கள், அமெரிக்கர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அண்மையிலே வந்த சர்வேயின்படி புஷ் ஆட்சியை விட்டு இறங்குவதற்கு முன்னால் இரட்டை கோபுரங்களை தாக்கியது முஸ்லிம்கள் தான் என்று எத்தனை பேர் நம்புகிறார்கள் என்று எடுத்தால் 13% அமெரிக்கர்கள் மட்டுமே நம்புகிறார்கள். 87% அமெரிக்கர்கள் அதை நம்பவில்லை. நாமே முஸ்லிம் சமுதாயத்தின் மீது, முஸ்லிம் உலகத்தின் மீது போர் தொடுப்பதற்காக ஏற்படுத்திய ஏற்பாடு என்பதை அமெரிக்கர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு சம்பவம், ஈராக்கிலே ஒருவன் புஷ்ஷின் மீது செருப்பை எடுத்து ஷூ எடுத்து வீசினான். உடனே அமெரிக்கர்கள் கொந்தளிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஒருத்தனும் அசையல. நம்ம ஆளு வேண்டியதாண்டா வாங்கிட்டு வரான்னு இருந்தான். காரணம் என்னவென்று சொன்னால், இரட்டை கோபுரங்களை தகர்த்து
5000 பேரை கொலை செய்து அந்த பழியை முஸ்லிம்கள் மீது போட்டு முஸ்லிம் உலகத்தின் மீது ஒரு பெரிய போர் பிரகடனத்தை செய்தான், வார் ஆன் டெரர். ஆனால் அதற்கு முன்னாடியே நாங்கள் தெளிவுபடுத்தினோம், எங்களுடைய மேடைகளிலும் எங்களுடைய பத்திரிகைகளிலும் நாங்கள் தெளிவுபடுத்தினோம், இது ப்ராஜெக்ட் ஃபார் நியூ அமெரிக்கன் செஞ்சுரி என்று அழைக்கப்படக்கூடிய அடுத்த நூற்றாண்டுகளில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் உலகம் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கர்கள் பிரகடனப்படுத்திய ஒரு போர்தானே தவிர, ஏற்படுத்திக் கொண்ட ஒரு போர்தானே தவிர அல்லாமல் அல்ல. செப்டம்பர் 11ஆம் நாள் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்படுகிறது. செப்டம்பர் 13ஆம் நாள் இதே புஷ் அறிவிக்கிறான், மாடர்ன் crusade have started. நவீன சிலுவை யுத்தங்கள் தொடங்கிவிட்டன. 2 பேர் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டே இல்ல, ஒன்னு புஷ், இன்னொன்னு அத்வானி. சிலுவை யுத்தங்களுடைய வரலாறை நான் சுருக்கமாக உங்களிடத்திலே சொன்னேன். 3வது சிலுவை யுத்தத்துக்கு பிறகு அவர்கள் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. இது சிலுவை யுத்தம் தான் என்று சொன்னால் புஷ் தோற்பது நிச்சயம் என்று நாங்கள் எங்களுடைய மேடைகளிலே கடந்த 6 ஆண்டுகளாக பேசி வருகின்றோம். அதே மாதிரி அத்வானி தன்னை ஹிட்லர் என்று தான் சொல்வார் என்று சொன்னால் ஒரு நாள் அவர் தற்கொலை தான் பண்ணிக்கொள்ள வேண்டியது வரும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் ஹிட்லருடைய கடைசி காலம் தற்கொலையிலே தான் முடிந்தது. சகோதரர்களே, 2001 வார் ஆன் டெரர், தீவிரவாதத்துக்கு மேல் போர். எங்கெல்லாம் தொடுத்தார்கள் இந்த போரை? ஆப்கானிஸ்தான் மீது தொடுத்தார்கள். என்ன, இவர்களுக்கு எல்லாருக்குமே கபர்ஸ்தானை ஆப்கானிஸ்தான் தான் நல்லா வச்சிருப்பான் போல தெரியுது. அதனால உடனே ஆப்கானிஸ்தான் என்றார்கள். காரணம் கேட்டார்கள், ஏன்பா ஆப்கானிஸ்தானை சொல்றாங்க? இல்ல, அது அங்க உள்ள பின்லேடன் அங்கதான் இருக்கான், பின்லேடனுக்கு இவர்கள் எல்லாம் உதவி செய்தார்கள் என்று. ஆகவே நாங்கள் பின்லேடனை பிடிப்பதற்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ளால வாரோம்னு ரொம்ப வேகமா வந்துட்டான். இப்ப வெளியில போறதுக்கு வழி தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கான். சகோதரர்கள், ஆப்கானிஸ்தானில் வீசிய குண்டுகள், ஆப்கானிஸ்தானில் வீசிய குறைந்த சக்தி உள்ள அணுகுண்டுகள் ஏராளம் ஏராளம். தலைமுறை தலையெடுக்க முடியாத அளவுக்கு ஆப்கானிஸ்தானில் இவர்கள் குண்டுகளை வீசினார்கள். அதன் பிறகு சொன்னார்கள், திடீரென்று சொன்னார்கள், சதாம் ஹுசைனிடம் பயங்கரமான நவீன நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறது. சதாம் ஹுசைன் நினைத்தால் 40 நிமிடங்களில் நியூயார்க்கை தட்டி விடுவார், இன்னொரு 5 நிமிஷம் குறைச்சி 35 நிமிஷத்தில் லண்டனை அழித்து விடுவார். ஆகவே நாம் இப்பொழுது சதாம் ஹுசைனை தாக்கியாக வேண்டும் என்று சொன்னார்கள். ஈராக்கினுள்ள அநியாயமா படையெடுத்து உள்ளே சென்றார்கள், முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். கவுண்டமாவில் ஒரு சிறையை ஏற்படுத்தி இளைஞர்களை எல்லாம் அழைத்து சென்று அங்கே கொண்டு போய் சித்திரவதைப்படுத்தினார்கள். ஈராக்கில் இருந்த 1500க்கு மேற்பட்ட பெண் முஸ்லிம் விஞ்ஞானிகளை கவுண்டமாவில் சிறையிலே சிறை வைத்து கொலை செய்தார்கள். ஈராக்கிலே தங்களுடைய நாட்டை இன்னொருவனுக்கு விட்டுத்தர மாட்டேன் என்று போராடுகின்றவர்களுக்கு சன் டிவியிலே இருந்து மற்றவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் தான் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆனால் அந்த தீவிரவாதிகள் இன்று ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நியாயம் அவர்கள் பக்கத்திலே இருக்கிறது. சகோதரர்களே, இதே மேடையில் நான் சொல்லியிருக்கிறேன், 1980 ஒரு ஆய்வு நூல் வெளிவந்தது. ஜான் எக்ஸ்போசிட்டோ என்பவர் வெளியிட்ட நூல். அந்த நூலுக்கு பெயர் வாய்ஸஸ் ஆஃப் ரிசர்ஜென்ட் இஸ்லாம், இஸ்லாமிய எழுச்சியின் குரல்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த இமாம் ஹசனுல் பன்னாவும் அதுபோன்ற அறிஞர்களும் முஸ்லிம்களுக்கிடையே உண்மையான முஸ்லிம்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், போராடுகின்ற முஸ்லிம்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த முஸ்லிம்கள் எல்லாம் இளைய சமுதாயத்துக்கு பாடங்களை பயிற்றுவித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை இந்த உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் நிலைநாட்ட வேண்டும். நாம் 1920 இழந்த கலாபத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் மட்டம் தட்டி ஆக வேண்டும் என்று ஜான் எக்ஸ்போசிட்டோ சொன்னான். 7 ஆண்டுகள் கழித்து இன்னொரு நூலை வெளியிடுகின்றான், இஸ்லாமிக் த்ரெட் மித் ஆர் ரியாலிட்டி, இஸ்லாமிய அபாயம் உண்மையா பொய்யா என்றொரு ஆய்வு. இந்த ஆய்வின் முடிவில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இஸ்லாமிய ஆபத்து என்பது ஒரு சவாலாக முடியுமே தவிர அது ஒன்றும் பெரிய ஆபத்தில்லை என்று சொன்னான். ஆனால் 1989 உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு ரஷ்யாவை முஜாஹிதுகள் வீழ்த்திய பிறகு, ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் வீழ்த்திய பிறகு சாமுவேல் பி ஹண்டிங்டன் ஒரு ஆய்வறிக்கையை தயாரித்து அமெரிக்கா அவனுடைய